ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, என்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். ஸோ இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். இன்றைய தினம் முதல் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்முடைய இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திடுங்க நண்பர்களே. அப்போ தான் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது இல்லை. ஸோ புதிய வீடியோக்கள் சுட சுட உங்கள் மொபைல் தேடி வர இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் அட்வான்ஸாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 23ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவானும் 4ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிர பகவானும் இணைந்து காணப்படுகிறாங்க. ஸோ அது தவிர 5ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையாக செவ்வாய், சூரியன், புதன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு பெரும்பாலான விருப்பங்கள், ஆசைகள், கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்த நண்பர்களே. ஆனால் அதிகமான மகிழ்ச்சியும் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொண்டு வருங்கிறதுனால உற்சாகத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லைன்னா உற்சாகம் காரணமாக சில தவறான விஷயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாக்கிவிடும். இப்பொழுது டிராவல் பண்றதை நீங்க கண்டிப்பாக தவிர்க்க வேண்டாம். ஏன்னா பயணங்கள் மூலமாக நீங்கள் நினைச்சபடி சில விஷயங்களை நடத்திக் கொள்ள முடியுங்க. உங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயணங்களுக்கான வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. உங்க காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் பெரும்பாலானவே அகன்றுவிடும். தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பெறுவீங்க. அதை பயன்படுத்தி கொண்டு நிறைய விஷயங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே தோல்வியடைந்த காரியங்களை கூட இன்னைக்கு முயற்சி பண்ணுங்க. தடைகள் எல்லாமே குறையுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல இன்னைக்கு புதிய விதமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கெயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும். மனதில் இனம் புரியாத ஒரு தேடல் எப்போ பார்த்தாலும் இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த தேடல் என்னங்கிறது உங்களுக்கே புரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விட்டு உங்களுக்கு வழக்கமான வேலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இப்பொழுது தொழில் சார்ந்த சிந்தனைகள் வியாபாரிகளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. பிசினஸ் வாழ்க்கையில அதிகமான சக்சஸ் பெறணும் அப்படின்ற மாதிரியான யோசனைகள், அதற்கான முனைப்பு இன்னைக்கு ரொம்ப சூப்பராக உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கங்க. உடல் ஆரோக்கியத்திற்கு ஒவ்வாத உணவுகளும் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஆதரவு உங்களுடைய ஹையர் அஃபீஷியல் மூலமாகவும் உங்கள் முதலாளி மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ தேவையான ஒத்துழைப்புகள் கிடைக்கும்போது அதற்குண்டான நல்ல ஒரு கெத்து உங்களுக்கு ஏற்படுங்க. சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல செய்திகள், மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இனிமையான செய்திகள் வந்து சேரும். எனவே அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும். நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் அந்த செய்திகள் மூலமாக உங்களுக்கு உருவாகுங்க. சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுடைய உற்சாகத்தை கட்டுப்படுத்திக்கங்க. பணம் பல பொருட்கள் வாங்குறதுல கொஞ்சம் செலவாகலாம். பட்ஜெட் போட்டு தான் நீங்கள் பிளான் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். ஸோ செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு பட்ஜெட் போட்டுக்கோங்க. இன்றைய தினம் உங்கள் கவலைகள் அதன் மூலமாக தீர்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அந்த மாதிரி கிரக சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. இப்பொழுது நண்பர்கள் கூட நீங்கள் சேர்ந்து உற்சாகத்தை அனுபவிக்க முடியக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது பார்ட்டி நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் கூப்பிட்டா போதும், உடனே உங்களுக்கு நல்ல உதவி செய்வதற்கு உங்களுடைய பார்ட்டிக்கு நிறைய பேர் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு வந்து சேர்ந்தக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குது நண்பர்களே. உங்களுக்கு பிடித்தமான வேலைகள்லாம் செய்து முடிக்கணும், வீட்டுக்கு சீக்கிரமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அலுவலக பணியில் பர்மிஷன் கூட நீங்கள் வாங்கி செயல்படுவீங்க. ஆனால் இன்றைய தினம் சில அவசர காரியங்கள் காரணமாக வீட்டுக்கு பிடித்தமான வேலைகள் செய்ய முடியாமல் போகலாம். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கினிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் எப்பயுமே ஒரு அடிமையை போல் நடந்து கொள்ளக்கூடாதுங்க. என்ன சொன்னாலும் உங்கள் காதலர் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு அப்படியே நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. ஏதாவது தவறுகள் உங்கள் காதலர் செய்கிறாரு சொல்கிறாரு அப்படின்னா அந்த தவறான விஷயங்களை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடிமை போல் இல்லாமல் காதல் வாழ்க்கையில் தவறுகளை சுட்டி காட்டுங்கள். ஏன்னா மற்றவங்க சுட்டி காட்டினா அது கேவலமாக போயிடும். நீங்கள் சொன்னால் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ உங்களுக்குள்ள அது முடிஞ்சிடும்.
அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கையில இன்னைக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயமாக அமையுதுங்க. இன்றைய தினம் மன அமைதி கிடைக்க நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் பர்மிஷன் போட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வரது நல்லதுங்க. குடும்பத்தோட அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்றது உங்களுக்கு மன அமைதி பெருக்குவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும். இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணையின் மூலமாக சில கோபமான சூழ்நிலைகள் உருவாகலாங்க. ஏன்னா சில விஷயங்கள் நீங்க ஆசைப்பட்ட சில விஷயங்களை உங்களது வாழ்க்கை துணை நிராகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதன் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் ஆகும். அதனால தேவையில்லாத விஷயங்கள்லாம் செய்யாதீங்க. இன்றைய தினம் அவர் நிராகரிக்கிறார் அப்படின்னா உங்களுக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக காத்துருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்தி தர நீங்க தகுந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு உட்காந்து அது குறித்து நீங்கள் பேசி நீங்கள் வந்து காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும். ஸோ எப்போ பேசணுங்கிறத முடிவு பண்ணி கரெக்டான நேரத்தில் நல்ல ஒரு மூடில் உங்கள் வாழ்க்கை துணை இருக்கும்போது நீங்கள் உங்கள் வேண்டிய விஷயங்களை பேசி நீங்கள் வந்து சமாதானப்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நண்பர்களே. இன்றைய தினம் சில சோம்பேறித்தனமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் தியானம் யோகா செய்து மனதை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதன் மூலமாக ஒரு மாதிரி மந்த நிலையெல்லாம் ஏற்படாமல் நீங்கள் தவிர்க்க முடியும். அதன் உங்களுக்கு காரியங்கள் வெற்றிகளை பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளையும் உருவாக்கி தர நண்பர்களே. ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைகிறது. நல்ல நல்ல விஷயங்கள் பெரிய பெரிய நல்ல நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க காத்திருக்கிறது. அதன் மூலமாக மன அமைதி கிடைக்கும். இன்றைய தினம் இங்கே குடும்பத்தோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ஒயிட் கலர் பயன்படுத்தினால அது அதிர்ஷ்ட நிறமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். மேலும் நம்பர் 2 2ஆம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காண்பது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நாளுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நீங்கள் பழகக்கூடிய நபர்கள் மூலமாக புதிய அனுபவங்கள் கிடைக்கும். பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. ஏன்னா உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கு பயணங்களும் நல்ல ஒரு வாய்ப்புகளை உங்களை உருவாக்கி தரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு மாற்றித்தர காத்திருக்குங்க. பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு மனதில் ஒரு மாதிரி இனம் புரியாத ஒரு தேடல் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. வெளியில் போய் சாப்பிடாம வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அதை அலட்சியம் காட்டாம அதுக்கு தனி கவனம் செலுத்தி நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. தேவையில்லாத டென்ஷன் மற்றும் தேவையில்லாத சில இனம் புரியாத மந்தநிலையெல்லாம் மாற்றுறதுக்கு நீங்கள் தியானம் யோகா போன்றவற்றை செய்யலாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மனசில் நல்ல ஒரு உறுதி பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மனத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக தியானம் யோகா போன்றவற்றை செய்ய ஆரம்பிப்பது நல்லது. உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து ஆயில்யம் நட்சத்திர நண்பராக இருக்கீங்களோ உயரதிகாரிகளோட ஆதரவு உங்கள் அலுவலக பணியில் கிடைக்கிறதுனால உங்களுக்கு அதிகமான சந்தோஷங்கள் அதன் மூலமாக உருவாகும். சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு தித்திக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். உங்கள் காரிய தடைகள் விலகக்கூடிய ஒரு நாள். அதன் மூலமாக வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுங்க. நிறைய விஷயங்கள் தடைப்பட்ட விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.